ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைத்தண்டு சூப்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி மோர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லாட்டி எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை உடச்சி போட்டு ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். இதில் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 4 பேர் சூப் குடிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வாழைத்தண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சி கொதிச்சு வந்திருக்க வாழைத்தண்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு திருப்பி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அதோட பொடிப்பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் சூப் ரெடி. இதை அப்படியே குடிக்கலாம். ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸு சும்மா சாப்பிடுவாங்களா? மேலே டாப்பிங்க்கு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸை பொரிச்சு கொடுத்தேன். எனக்கு இதில் வத்தல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.